சிசேரியன் டெலிவரி ஆனவங்களுக்கு ஸ்கார் டிஷ்யூ மசாஜ் வந்து ரொம்ப பெனிஃபிஷியல். இந்த ஸ்கார் டிஷ்யூ மசாஜ்க்கு நீங்கள் லோஷன் இல்லை க்ரீம் இல்லை ஆயில் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களோட ஃபிங்கர்ஸ் வந்து ஸ்மூத்தாக கிளைட் ஆகும் இல்லையா ஸ்கின் மேலே. அதுக்காக தான் அப்படி யூஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க. உங்களோட வூண்டு வந்து கம்ப்ளீட்டாக ஹீல் ஆன அப்புறம், அதாவது அந்த கேப் வந்து க்ளோஸ் ஆகி இருக்கணும். அந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுறாங்க இல்லையா, அந்த காயம் மாறிடுதுல 6 வீக்ஸ்க்கு அப்புறம் யூஸ்வலாக நீங்கள் இதை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் உங்கள் டாக்டர் கிட்ட கேட்டுக்கோங்க. இதுதான் ஸ்கார். நான் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ஜென்டிலாக லைக் டச் மட்டும் பண்ண சொல்கிறாங்க, ப்ரெஸ் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க ஜென்டிலாக. மேலையும் சரி கீழையும் சரி அந்த ஸ்கார் அந்த லைனுக்கு 2 சைட்லையும் வந்து ப்ரெஸ் பண்ண சொல்கிறாங்க. இல்லை ஜென்டிலாக அந்த ஃபிங்கர்ஸால் டச் பண்ணி ஃபீல் பண்ண சொல்கிறாங்க. எப்போவுமே வந்து இந்த மாதிரி பண்ணும்போது பெயின் வந்து லைட்டாக டிஸ்கம்ஃபர்ட் மாதிரி இருக்கலாமே தவிர ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கக்கூடாது. ஒரு சைடு வந்து டைட்டாக இருக்க மாதிரி இருக்கலாம், தட்ஸ் டோட்லி நார்மல். நாள் ஆக ஆக மெதுவாக வந்து சின்ன சின்ன சர்க்கிள்ஸ் மாதிரி பண்ண சொல்கிறாங்க. இல்லைனா இப்படி ஏற்றி லெஃப்ட்டு ரைட்டு இப்படி எல்லா டைரெக்ஷன்லையும் அதை வந்து நீவி விடுற மாதிரி பண்ணணும். 2 சைடுமே இதே மாதிரி. இப்போ இந்த லைனுக்கு அந்த இன்சிஷனுக்கு மேலேயும் சரி கீழேயும் சரி. இன்னமும் நாளாகி ஒரு 2 மாதம் 2.5 மாதம் 3 மாதம் ஆகும்போது இது நல்லா இந்த தையல் இந்த இன்சிஷன் நல்லா ஆறுன அப்புறம் நீங்கள் அந்த ஸ்டிச்சஸ் மேலேயே கூட நீங்கள் வந்து இப்படி கிறிஸ் கிராஸாக மசாஜ் பண்ணலாம். அண்ட் இப்படி சர்க்குலராக மசாஜ் பண்ணலாம். இல்லைனா ஃபுல் கையை வச்சே நீங்கள் வந்து ஒரு எப்படி நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம் அந்த மாதிரி நீங்கள் வந்து கேதர் பண்ணலாம், மசாஜ் பண்ணலாம் ஆன் டாப் ஆஃப் த ஸ்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. நாள் ஆக ஆக அந்த வூண்ட் நல்லா ஹீல் ஆகும்போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபர்மாக ப்ரெஷர் கொடுத்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே நல்லா மசாஜ் பண்ணலாம். இந்த ஸ்கார் டிஷ்யூ மசாஜ்னால என்ன பெனிஃபிட்னா, அந்த ஸ்கின்னை வந்து அது வந்து சாஃப்டாக மற்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய ஸ்கின் மாதிரி அந்த ஸ்கின்னை வந்து டெக்ஸ்சரலி பெட்டர் ஆக்குது. பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுது நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது. ஆல்சோ பெயின்ஃபுல்லான அட்ஹீஷன்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அட்ஹெஷன்ஸுங்கிறது வந்து உள்ளுக்குள்ள காயம் ஆறும்போது இந்த ஸ்கின் அதோட சேர்ந்து ஒட்டி ஆறுதோ அது வந்து பெயின்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஆகும்போது அது வந்து அட்ஹெஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பெயின்ஃபுல் அட்ஹெஷன்ஸ் வராமல் தடுத்துக்குது. ஸோ இந்த ஸ்கார் டிஷ்யூ மசாஜ் ரொம்ப பெனிஃபிஷியல். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணுங்கள்.